ப்ரோ வைப் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எதன் மூலமாக ஏற்பட போகுது அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய செயல்பாடு. கிரகங்கள் மிக அதிகமாக முக்கியத்துவம் மாத பலன் நம்ம எடுக்கிற எந்த கிரகத்தை எடுப்போம்னா நம்முடைய சூரிய பகவான் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த மே மாதம் தொடக்கத்தில் மேசராசியில் 15ஆம் தேதி கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுவார்னா ரிஷபராசி பேர். அவர் 2 இடங்களில் இந்த மாத பலனில் மாற்றம் அடைகிறார். அதை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய அடிப்படை, அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க, ஸோ அதனுடைய அடிப்படையில் வச்சு உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தெளிவான மாற்றங்கள் மற்றும் கவனங்கள் என்ற விஷயங்களை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு பல குழப்பங்கள், பல மன அழுத்தங்கள், மன போராட்டங்கள், 5 வருட காலமாக அல்லாடப்படக்கூடிய சூழ்நிலை, அன்பானவர்கள் எல்லாம் ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலை, நம்ம கட்டப்பா பாகுபலி மாதிரி முதுகில் குத்த வேண்டிய சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டுச்சு. இப்போல்லாம் கும்பராசி என்பர்கள் ஒரு வார்த்தை சொல்ல அவ்வளோ யோசிக்கிறீங்க. நல்லா கொடுத்த வாக்கு அப்படியே ஜென்னுலாக காப்பாற்றுவீங்க. இப்போ உங்களோட கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் அவ்வளோ போராட்டம். உங்கள் குடும்ப உறவுகளோட அந்யோன்யமாக வாழக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப குறையும். அதுவும் கும்பராசி பெண்களுடைய திருமண வாழ்க்கையில் காதல்னு வரும்போது கும்பராசி பெண்களை உருகி 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 காதலிப்பாங்க. அப்படியே ஐஸ்கிரீம் எப்படி அப்படியே அந்த நான் அதான சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்கிரீம் எப்படி உருகுமோ அதே மாதிரி உங்களை உருக வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய காதல் மேன்மையான காதலாக கண்பட தெரிஞ்சிருக்கும். அதை கல்யாணம் முடித்த பிறகு தான் புரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில் நம்மளை ஒரு போலியான ஒரு அன்புனால நம்மளை லாக் பண்ணி நம்மளை இப்போ பிளாக் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற சூழ்நிலை. இது சுய ஜாதகத்தில் 7ஆம் இடம் வலுவாக இல்லைன்னா அப்படியே நடக்கும். ஸோ அந்தளவுக்கு லாக் இருந்து. ஸோ இந்த நிலையில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக நம்புனீங்களோ அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகத்திலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்து தொடக்கம் முடிஞ்சோம். கும்பராசிக்காரர்களுடைய மனதில் உள்ள அழுத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். கும்பராசியில் சினி ஃபீல்டில் நடிக்கக்கூடிய நம்முடைய சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய சிறப்பான கும்பராசி என்பவர்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு நல்ல செலிபிரிட்டி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்த போகிறீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நடிக்க தெரியும், எப்படி திரைகளை, ஆனால் ரியலாக நடிக்கவே தெரியாது. ஓப்பன் டிக்ளர் அப்படி எவ்வளோ தான் அழுத்தங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே கொண்டே வர மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் சண்டை நடக்குங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் கணவர் என்ன காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஒரு லிமிட்டை தாண்டி தான் அது வெடிக்கும். பொறுத்து பார்த்து முடியாத பட்சம் தான் வெடிப்பீங்க. ஸோ இப்போ அந்த முடியாத பட்சத்துக்கு வந்தனால தான் வெடித்து சதற வேண்டிய சூழ்நிலை பல கும்பராசி அன்பர்களுக்கு, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஏற்பட்டிருக்கும். ஸோ போராட்டங்கள் எல்லாம் விலக போகுது. பிடிச்ச மாதிரி வாழ்க்கை நடக்க போகுது. முயற்சி எல்லாம் வெற்றி பெற போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களை மிகைப்படுத்தி காட்டி யாராச்சும் உங்களை ஏமாற்ற நினச்சாங்க தயவுசெய்து ஏமாற்ற. அதேபோல் இந்த நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நண்பர்கள் சொல்வதை அத்தனை அப்படியே உண்மை நினச்சி நீங்கள் போய் லாக் ஆகிடுறீங்க. உங்களை லாக் பண்ணி விட்டு அவங்க எஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது இப்போல்லாம் யாராவது ஃபோன் பண்ணி உங்களை பிரச்சனைன்னு கூப்பிட்டாங்கன்னா எந்த ஊரில் பிரச்சனை பொறுமையாக கேளுங்க, எந்த இடத்துல பிரச்சனை பொறுமையாக கேளுங்க. அவங்க சொன்ன ஊர்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி சொல்லுங்கள், நீங்கள் இருக்கேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய பேர் கெடாமல் இருக்கும், புகழ் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். இல்லைன்னா
நீங்கள் எடுக்கிற முயற்சியில் 80லேருந்து 60லேருந்து 80% கடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடக்கலை போட்டு உங்களை லாக் பண்ணிடுவேன். ஸோ எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்குள்ள சின்ன சின்ன மன அழுத்தங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா உட்காந்து பொறுமையாக நீங்கள் பேசுங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. யார்கிட்டையும் வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற உண்மையான வார்த்தைகளாக இருக்கும். ஸோ அவங்க கொண்டு போய் சேர்க்கும்போது அது போலியாக சில பாயிண்ட்ஸ்லாம் உள்ள சொருகி விட்டு உங்கள் ரெண்டுத்துக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்திடும். ஸோ அதில் கவனமாக இருங்க. கும்ப ராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் முதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. இது உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30% ஒரு மாற்றம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் நடந்துருமா? நீங்கள் எதிர்பார்க்க அப்படியே நடக்குமா அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது கிரக அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால், உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடினால், அதே போல் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை வலிமையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறும் என்பது உண்மை. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே உள்ள நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா கணித்து உங்களுக்கான பதில் தர நான் ரெடியாக இருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி தெரியாது, வருடம் மட்டும் ஏதோ ஞாபகம் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இதே போல் கேள்வி கேட்காம மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தில் இருக்கிற உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்து உங்களுடைய வயதின் அடிப்படையில் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத துல்லியமாக பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விருப்பப்படுறவங்க தொடர்பு. இதை தாண்டி நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, அதேபோல் உங்களுடைய உறவில் உள்ள அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெறணும்னு சொல்லுவாங்களே, பிடித்திருந்தால் அனுப்புங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.